அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது பெற்றவர்களுடைய பட்டியல் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 49 பேர் பார்த்திங்கன்னா இந்தியாவின் உயர்ந்தபட்ச விருதான பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறாங்க. இது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதலில் பாரத ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா 1954 ராஜாஜி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ராஜாஜிக்கும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அப்புறம் சி.வி. ராமன் இவங்க 3 பேருக்கும் 1954 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 55 பார்த்திங்கன்னா பகவான் தாஸ் அப்படிங்கிறவர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எம் விஸ்வேஸ்வரையா, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு இவங்க 3 பேருக்கும் 1955 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 57 பார்த்திங்கன்னா கோவிந்த் வல்லபந்த் அப்படிங்கிறவர் கொடுத்துருப்பாங்க. 58 தோண்டா கேசவ் கர்வே இவர் கொடுத்துருப்பாங்க. 1961 பிதான் சந்திர ராய் இவர் கொடுத்துருப்பாங்க. 1961 புருஷோத்தம் தாசு தாண்டன் இவர் கொடுத்துருப்பாங்க. 62 ராஜேந்திர பிரசாத் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் முதல் பிரசிடெண்ட்டான ராஜேந்திர பிரசாத்துக்கு கொடுத்துருப்பாங்க. 1963 ஜாகிர் ஹுசேனுக்கு கொடுத்துருப்பாங்க. இவரும் பார்த்திங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது அதே ஆண்டு 63 பாண்டுரங்க வாமன் கானே இவர் கொடுத்துருப்பாங்க. 1966 லால் பகதூர் சாஸ்திரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 71 பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி கொடுத்துருப்பாங்க. 75 வி.வி. கிரி கொடுத்துருப்பாங்க. 76 காமராஜர் கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காமராஜர் அவர்களை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 1976 காமராஜர் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 80 பார்த்திங்கன்னா அன்னை தெரசாவுக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அன்னை தெரசா கொடுத்துருப்பாங்க. 1983 ஆச்சரியா வினோபாவேக்கு கொடுத்துருப்பாங்க. 87 பார்த்திங்கன்னா கான் அப்துல் கபார் கான் இவர் கொடுத்துருப்பாங்க. 88 எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 87 எம்ஜிஆர் இறந்துருப்பார். 88 பார்த்திங்கன்னா இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. 1990 பார்த்திங்கன்னா நம்ம அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த நெல்சன் மண்டேலா இவருக்கும் 90 கொடுத்துருப்பாங்க. 91 பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே 91 சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேலுக்கு கொடுத்துருப்பாங்க. 91 மொரார்ஜி தேசாய்க்கு கொடுத்துருப்பாங்க. அதே 92 அபுல் கலாம் ஆசாத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே 1992 ஜேஆர்டி டாட்டாக்கு கொடுத்துருப்பாங்க. 92 சத்யஜித்ரேக்கு கொடுத்துருப்பாங்க. 97 குல்சாரிலால் நந்தா கொடுத்துருப்பாங்க. அதே 97 அருணா ஆசஃப் அலி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதே 97 பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே 97 எம்எஸ் சுப்புலக்ஷ்மி கொடுத்துருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஐநா சபையில் பாடியிருக்கிறாங்க. ஜவஹர்லால் நேருவால் இசை பேரரசி என்று அழைக்கப்பட்டவங்க தான் இந்த எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவங்க. அடுத்தது 98 சிதம்பரம் சுப்பிரமணியத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. 99 ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு கொடுத்துருக்குறாங்க. 99 பார்த்திங்கன்னா அமர்த்தியா செனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அமர்த்தியா சென் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி அதே 99 கோபிநாத் போர்டோலாய் இவர் கொடுத்துருக்குறாங்க. அதே 99 ரவிசங்கருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதற்கப்புறம் 2001 பார்த்திங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க. லதா மங்கேஷ்கர், பிஸ்மில்லா கான் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 2009 பீம்சென் ஜோஷி இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 2014 சிஎன்ஆர் ராவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே 2014 சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்துருக்குறாங்க. 2015 மதன் மோகன் மாளவியா கொடுத்துருக்குறாங்க. 2015 அடல் பிகார் வாஜ்பாய் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 2019 பிரணாப் முகர்ஜி கொடுத்துருக்குறாங்க. பூபேன் ஹசாரிகா கொடுத்துருக்காங்க. அதே 2019 நானாஜி தேஷ்முக் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2024 பார்த்திங்கன்னா கர்பூரி தாக்கூர் இவர் பீகாரினுடைய முன்னாள் முதல்வரான கர்பூரி தாக்கூருக்கு 2024 ஆண்டுக்கான நோபல் பரிசு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்குறாங்க.